வணக்கம். நான் கிள்ளை பேரூர் கழக செயலாளர் கிள்ளை ரவீந்திரன் பேசுகிறேன். நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சற்றேறக்குறைய 40 ஆண்டு காலமாக ஒரே இயக்கத்தில் ஒரே தலைமையின் கீழ் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறேன். அதுவும் பல்வேறு பொறுப்புகளிலே முதலில் என்னுடைய பொறுப்பு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக 1987 தொடங்கப்பட்ட என்னுடைய பொறுப்பு. அப்போதைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளராக இந்த மாவட்டத்தில் இருந்தபொழுது நான் அவரது தலைமையின் கீழ் பரங்கிப்பேட்டை ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக திமுகவில் பொறுப்பில் தொடங்கி பல்வேறு பொறுப்புகளிலே மாணவர் அணி, ஆதிதிராவிடர் நிலை, மாவட்ட பிரதிநிதி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி இன்றைக்கு பேரூர் கழக செயலாளராகவும் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் 2வது முறையாக நான் இந்த கட்சி பொறுப்பிலே இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இப்போது சமூக வலைதளங்களே மற்ற சிலர் செல்வகுமார் என்பவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார். திமுகவில் தனக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் திமுகவை விட்டு வெளியேறியதாகவும், திமுகவில் பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சீட்டு கொடுப்பதாகவும் ஒரு செய்தியை சொல்லி இன்றைக்கு அவர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். நான் அவருக்கு சொல்ல வேண்டிய, அவரை போன்ற ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னவென்று சொன்னால், எதையும் எதிர்பார்த்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் ஏதோ காக்கை கூட்டங்களாக தான் நாங்கள் கருதுகிறோம். காரணம், திராவிட இயக்கம் என்பது மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்திலே அந்த பழத்தை தின்பதற்காக பல்வேறு பறவைகள் வரலாம், பல்வேறு குருவிகள் வரலாம். ஆனால் அதெல்லாம் அந்த பழத்தை எல்லாம் உண்டுவிட்டு அங்கே எச்சம் தெளித்து விட்டு தான் செல்லக்கூடிய அனுபவத்தை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் வேண்டும் என்று சொன்னால், நானும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இந்த மாவட்டத்திலே பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி, அதுவும் திமுக எப்போதெல்லாம் ஆளுங்கட்சியாக வருகிறதோ அப்போதெல்லாம் என் மீது வழக்கு போடுவதும், என் குடும்பத்தார் மீது நெருக்கடிகளை கொடுப்பதும், பல்வேறு நெருக்கடிகளெல்லாம் நான் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி ஆழிப்பேரலை என்கின்ற சுனாமி ஏற்பட்ட போது இந்த பேரூராட்சியில் சற்றேறக்குறைய 176 பேர் இறந்தபோது 44 உடல்களை நான் என்னுடைய தோளிலே தூக்கி இருக்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்று இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்வதற்கு காரணம், பல்வேறு சமூக பணிகளிலே பல்வேறு சமூக நல திட்டங்களை செய்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடையாளம் மட்டுமே எங்களை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறது. எதையும் எதிர்பார்த்து இந்த இயக்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. என்னுடைய தந்தையார் ஒரு வீடியோவாக இருந்தவர், என்னுடைய தாயார் இந்த ஊரில் ஆசிரியராக பணியாற்றியவர், நான் ஒரே மாணவன். எங்களுடைய பெற்றோர்களெல்லாம் என்னை ஒரு மருத்துவராக்க வேண்டும் அல்லது சிறந்த பொறியாளராக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் நான் மொழி போராட்டத்தில் 1986ஆம் ஆண்டு நடைபெற்ற 86-87 நான் பச்சைப்பன் பள்ளி மாணவனாக இருந்தபோது அந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு 36 நாள் கடலூர் கேப்பர்குவாரி சிறையிலே நான் நடைபெற்றிருந்தேன். அப்போது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச்செயலாளர் இருந்த பேராசிரியர் அவர்களும் கையொப்பமிட்டு, இந்தி மொழியை எதிர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் மொழிப்போர் தியாக சீலரானீர்கள் என்கின்ற ஒரு சான்றிதழெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை தலைவர் கலைஞர்களிடத்திலும், அன்பிற்குரிய தலைவர் இன்றைய தலைவர் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த தலைவர்களிடத்திலும் பழகக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த தொகுதி, சிதம்பரம் தொகுதியிலே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தமிமுன் அன்சாரி அவர்கள் தலைமை தேர்ந்தெடுத்து அவரை வேட்பாளர் ஆக்கியிருக்கும்போது, அவரை தலைமை எந்த உத்தரவை இடுகிறதோ, தலைமை எந்த கட்டளை பிறப்பிக்கிறதோ அதை நிறைவேற்றுவதுதான் உண்மையான திமுக தொண்டனுடைய கடமை என்கின்ற அளவிலே நான் இப்போது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் 96லிருந்து 2001 எந்தெந்த தேர்தலெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் சீட்டு கேட்டிருக்கிறேன். ஒரே ஒரு முறை எனக்கு 2016 சீர்காழி தொகுதியிலே வாய்ப்பு கிடைத்தாலும் கூட, அதை சில துரோகத்தால் நான் வீழ்த்தப்பட்டாலும் கூட, இந்த தேர்தலிலே கூட நான் சீர்காழி தொகுதியை முன்னிறுத்தி கேட்டிருக்கிறேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதியை திமுகவுக்கு வழங்க வேண்டும் கேட்டிருக்கிறேன். ஆனால் தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கும் தலைவர் வழியிலே, தளபதி வழியிலே அவருடைய பாதம் தொட்டு அவர் பாதம் பார்த்து நடப்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். எனவே எவ்வளவு இடர்பாடுகள், நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வேறாகவும் விழுதுகளாகவும் என்னை போன்ற லட்சோப தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நானாவது ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இன்றைக்கு இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பேரூராட்சியாக மாற்றப்பட்ட போதும் கூட என்னுடைய சொந்த தம்பிலே தான் இன்றைக்கு இந்த பேரூராட்சியை
வளர்த்து உருவாக்கி பேரூராட்சி தலைவராக நான் இன்றைக்கு பொறுப்பேற்ற பிறகு சற்றேறக்குறைய சுனாமி குடியிருப்புகள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் 2500க்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்புகளை மீனவர், பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அனைவருக்கும் 2500க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறோம். தரமான சிமெண்ட் சாலைகளை அமைத்து கொடுத்துருக்கிறோம். பல்வேறு சமுதாய கூடங்களை கட்டியிருக்கிறோம். சுனாமியில் குடியிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது பட்டா பெற்று கொடுத்துருக்கிறோம். இப்படி பல்வேறு பணிகளை பிச்சாவரம் சுற்றுலா மையத்தை மேம்படுத்தி இருக்கிறோம். மீனவர்களுக்காக இன்றைக்கு சின்னவாய்க்கால் முகத்துவாரம், முடசுருளை முகத்துவாரம் போன்ற முகத்துவாரங்களை எல்லாம் இன்றைக்கு ஆழப்படுத்தி இருக்கிறோம். வெட்டுவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய பக்கிங்காம் கனாலை இன்றைக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு ஆழப்படுத்தி ஒரு தடுப்பணை உப்புநீர் உட்புகாமல் கட்டியிருக்கிறோம். இதையெல்லாம் சொந்த தெம்பிலே இந்த ஆட்சியிலே அதிகாரிகளை அணுகி, அமைச்சர்களை அணுகி இந்த பணிகளெல்லாம் செய்யும்போது மனநிறைவாக இருக்கிறது. செல்லும் இடங்களெல்லாம் மக்களுடைய வரவேற்பு இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திமுக மீது எத்தனை அவதூறுகளை செய்யும்போது எனக்கு பிறகு பார்க்கும்போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னோடு 1986, 87 காலகட்டத்திலே இந்த திமுகவிலே தளபதி என்று அறிமுகப்படுத்திய தயாளமூர்த்தி போன்றவர்களெல்லாம் என் அளவிற்கு கூட வர முடியாமல் இன்றைக்கு ஒரு பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ வர முடியாமல் இன்றைக்கு தளபதி என்று குரல் கொடுத்தவர்களெல்லாம் எனக்கு பின்னாலே நிற்கும்போது அதையெல்லாம் நான் நினைத்து பார்த்து இந்த இயக்கத்திலே உழைப்பதை பெருமையாக கருதி கொண்டிருக்கிறேன். வாழ்க தலைவர், வணக்க திராவிட முன்னேற்றக் கழகம்.